நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காலம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காலம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே கிளைகளே கனி தரும் மரங்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காலம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். தேடி வரும் தெய்வமாய் ஓடி வந்தழைக்கிறார், ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். சேர்ந்து ஜெபிக்கும் கூட்டத்திலே நிச்சயமாய் அவர் இருப்பார், ஆவலோடு கூடி வாருங்கள். தேடி வரும் தெய்வமாய் ஓடி வந்தழைக்கிறார், ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். சேர்ந்து ஜெபிக்கும் கூட்டத்திலே நிச்சயமாய் அவர் இருப்பார், ஆவலோடு கூடி வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்க வார்த்தையால் அழைத்து காத்திருக்கின்றார், இணைந்து வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்கும் வார்த்தையால் அழைத்து காத்திருக்கின்றார், இணைந்து வாருங்கள். அன்னையின் நண்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு முழு மனதோடு நன்றி கூறுவோம். இந்த புதிய நாளையும் இந்த புதிய வாழ்வையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரே குடும்பமாக இந்த அன்னையினுடைய திருத்தலத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறார். கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், அனைத்து விதமான பாதுகாப்புகளையும் நினைத்து பார்ப்போம், நன்றி கூறுவோம். நன்றியோடும் நம்பிக்கையோடும் தொடரும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். திருச்சபை இன்று புனித அந்தோணியாரை நினைவு கூறுகின்றது. எனவே அவருடைய பெயரை தாங்கி இருக்கின்றவர்கள், நிறுவனங்கள் என அனைவருக்காகவும் இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து பார்ப்போம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இருக்குமே உருவான அன்பு இறைவன் நம் குற்றங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நாங்கள் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழ்பாடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல்
திருப்பாடல் 116 பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்னபோதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். எந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்பு கூறியது. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியாள், உம்மடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நன்றி பலி செலுத்துவேன். Alleluia, 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 alleluia. Alleluia, alleluia. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் எவரும் தமது உள்ளத்தால் ஏற்கனவே
அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை விட உங்கள் உறுப்புகள் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகள் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவி விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டதை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. நல்லா இருக்கீங்களா? உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபை இன்று புனித அந்தோணியாருடைய விழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. ஆண்டவர் இயேசு, அன்னை கன்னிமரியாள் இவர்களுக்கு அடுத்தபடியாக உலகமெல்லாம் மூலை முடுக்குகளிலெல்லாம் நினைவு கூறப்படுகின்ற ஒரு புனிதர் இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித அந்தோணியார். பேச்சு வழக்கில் ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பக்கத்து வீடு, நம்ம பக்கத்து வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல புனித அந்தோணியாரை நம்முடைய பக்கத்து வீட்டு புனிதர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒருபடி மேலே போய் அவர் நம் வீட்டின் புனிதர் அப்படி கூட சொல்லலாம். திருத்தந்தை 13ஆம் லியோ இவ்வாறாக சொல்கிறார், ஹீ இஸ் த செயின்ட் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு அப்படின்ட்டு சொல்கிறார். புனித அந்தோணியார் அனைத்து உலகின் புனிதராக இருக்கிறார் என்று சொல்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, மகிமைப்படுத்துவோம் என்ற மைய சிந்தனையில் உங்களை சிந்திக்க அழைக்கின்றேன். ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், சென்றோம் என்று இல்லாமல் முன்மாதிரிகையாக இருந்துவிட்டு கடவுளை மகிமைப்படுத்திவிட்டு இந்த புனிதர் சென்றிருக்கின்றார். எப்படி மகிமைப்படுத்தினார் கடவுளை? சிந்திப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்துள்ளார். அந்த வாழ்வை பரிசாக கொடுத்துள்ளார், அதை கொடையாக கொடுத்துள்ளார். இந்த உடலை நமக்கு கொடுத்துள்ளார். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நம்முடைய உறுப்புகளை பார்த்து பார்த்து உருவாக்கி வச்சுக்குங்க, வாழுங்கள் என்று சொல்லி இந்த வாழ்வை நமக்கு பரிசாக கொடையாக கொடுத்திருக்கின்றார். நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும். நாம் அனைவருமே விண்ணகத்தை நோக்கிய திருப்பயணிகள். நம்முடைய தாய் வீடு அந்த விண்ணகம்தான். இந்த மண்ணகம் என்பது ஒரு வாடகை வீடு, ஒரு டெம்பரவரி ஷெட். என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஒரு நாள் நம்முடைய விண்ணக வீட்டை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் உண்மை. எனவே பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இந்த காலத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த காலத்தை, இந்த வாழ்வை பயன்படுத்தி நாம் கடவுளை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எப்போ என்ன நடக்குன்னு ஒன்றும் தெரியாது. சுற்றுலா சென்றவர்கள் இறக்கின்றார்கள், விளையாட்டை கொண்டாட, அந்த வெற்றியை கொண்டாட சென்றவர்கள் இறக்கின்றார்கள். நேற்று கூட ஒரு விமான விபத்து, அகமதாபாத்திலிருந்து லண்டன் சென்ற ஒரு விமானம், நிறைய பேர் உயிரை கொடுத்திருக்கின்றார்கள், இழந்திருக்கின்றார்கள். இப்போ என்ன நடக்கும் என்று தெரியாது. எனவே இந்த இடைப்பட்ட காலத்தில், பிறப்புக்கும் இறப்பிற்கும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் நாம் கடவுளை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம்.
இந்த புனிதரும் அந்தோணியாரும் இந்த வாழ்வை, இந்த உடலை பயன்படுத்தி கடவுளை மகிமைப்படுத்தினார் என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம் அதிகாரம் 5 இறைவசனம் 27-30 வரை. மத்தேயு நற்செய்தி. உங்கள் கண், உங்கள் கை உங்களை பாவத்திற்கு இட்டுச் செல்கிறது என்றால் பிடுங்கி எறிந்து விடுங்கள், வெட்டி வீசி விடுங்கள் என்று சொல்கிறார். 5:30 நாம் வாசிக்கின்றோம், உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்களுடைய உறுப்புகளில் ஒன்றை இழப்பது நல்லது என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 3:16-17 இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? நம் எல்லோருமே கடவுளுடைய கோவில். எனவே இந்த தூய கோவிலை நாம் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் அதில் உரைகின்றார். எனவே இந்த உடலை பயன்படுத்தி தான் அவர் மகிமைப்படுத்தினார். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உடலை பயன்படுத்தி அவர் கடவுளை மகிமைப்படுத்தினார் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அது அவ்வளவு இலகுவான காரியமாக அல்ல. 15 வயதில் அகுஸ்தினார் சபையில் சேர்கிறார். கடவுளுக்கு தன்னை கொடுக்கிறார், விவிலியம் படிக்கின்றார், ஜெபிக்கின்றார், இறையியலை கற்றுத் தேர்கிறார். அது போதும் என்று அவர் அதோடு நின்றுவிடவில்லை. மாறாக அவர் ஒரு மறைசாட்சியாக மரிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்கின்றார். 5 பிரான்சிஸ்கன் சபையினுடைய சகோதரர்களுடைய உடலை, இறந்த உடலை அவர் பார்க்கின்ற பொழுது நானும் ஒரு மறைசாட்சியாக மரிப்பேன் என்று அவர் தீர்மானம் எடுக்கின்றார். ஆனால் உடல் ஒற்றுக்கொள்ளவில்லை, நோய் வருகின்றது. இருந்தாலும் அந்த கடவுளுடைய பணியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றார். 100 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு புனிதரை பற்றி நாம் பேசவில்லை. 36 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு புனிதரைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அவர் மகிமைப்படுத்தினார், கடவுளை தன்னுடைய வாழ்வால் மகிமைப்படுத்தினார். எனவே நாமும் அவரை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால்தான் அவர் கடவுளை மகிமைப்படுத்தினார், கடவுளும் அவரை மகிமைப்படுத்தினார். எப்படி மகிமைப்படுத்தினார்? இன்று வரை அவருடைய நாக்கு அழியாமல் இருக்கின்றது. வேதாகமத்தினுடைய பேழை என்று அவரை சொல்கின்றார்கள். அந்த அழியா நாக்கு இன்று வரை இருக்கின்றது. எத்தனையோ விதமான புதுமைகளை இன்றும் நமக்காக அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த புதுமைக்கு நானும் ஒரு சாட்சி. சிறுவயதில் எங்களுடைய ஊர் அந்தோணியார் கோவில். அந்த அந்தோணியார் இடத்தில் வேண்டுவோம், குருமடத்திற்கு செல்கின்ற பொழுது, அந்தோணியாரே, நானும் உங்களைப் போல நன்றாக பேச வேண்டும், போதிக்க வேண்டும், அந்த அருளை கொடுங்கள் என்று அவரிடம் வேண்டி பெற்றுக்கொண்டோம். ஆக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அந்தோணியாருடைய பரிந்துரை கண்டிப்பாக இருந்திருக்கும். எனவே இன்று அவருடைய திருவிழாவை, நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். அவர் தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கடவுளை மகிமைப்படுத்தினார். நமக்கும் இந்த மண்ணுலகிலே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை பயன்படுத்தி நாம் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் மகிமைப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். இன்றைக்கு அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் நாம் திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்று கொண்டாடப் போகின்றோம். அவர் நம்மை வெறுங்கையராய் அனுப்பிவிட மாட்டார். இன்று வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் 3 பரிசுகளை கொடுக்க போகிறார். வாங்குவதற்கு தயாரா? பூசை முடிஞ்சு போகும்போது வாங்கிக்கிட்டு போகணும். 3 பரிசு கொடுக்கிறார். முதல் பரிசு என்னவென்றால் லீலி மலரை கொடுக்கிறார். அந்தோணியாருடைய படத்தில், சுரூபத்தில் பார்த்தீங்கன்னா இவைகள் எல்லாம் இருக்கும். லீலி மலர் கையில் வச்சிருக்கார். அந்த லீலி மலரை உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறார். லீலி மலர் தூய்மைக்கு அடையாளம். அவர் தூய்மையான ஒரு வாழ்வை வாழ்ந்தார். அதனால்தான் அவருடைய போதனையை கேட்டு பதுவாவிலே வட்டிக்கு கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் மனம் மாறினார்கள். அது அவருடைய தூய வாழ்வு அந்த மறையுறையிலும் வெளிப்பட்டது. எனவே உங்களுக்கு லீலி மலரை பரிசாக கொடுக்கின்றார், எடுத்து செல்லுங்கள். 2வது, தன்னுடைய கரத்தில் குழந்தை இயேசுவை தாங்கி இருக்கின்றார். அந்த குழந்தை இயேசுவை உங்களுக்கு கொடுக்கின்றார். குழந்தை இயேசுவை அவர் பற்றி கொண்டதால் தான் எத்துணை வேதனை, துன்பங்கள், சோதனைகள் வந்தாலும் தான் முன்னெடுத்த அந்த கடவுளுடைய பணியில் அவர் சென்றார், நற்செய்தியை போதித்தார். எனவே அந்த குழந்தை இயேசுவை உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறார், எடுத்து செல்லுங்கள். 3வதாக திருவிவிலியம் அவருடைய கையில் இருந்தது. திருவிவிலியத்தை உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அந்த திருவிவிலியம் நம்மை வாழ்விக்கும். எனவே அந்த பரிசையும் உங்களுக்கு கொடுக்கிறார். லீலி மலர், குழந்தை இயேசு, இந்த திருவிவிலியத்தை உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறார். அதனால் யாரும் பூசை முடிஞ்சு போகும்போது வாங்கிட்டு போகாமல் போகக்கூடாது. அந்த 3 பரிசையும் உங்களுடைய வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள்.
ஆசீர்வதிப்பார். அவருடைய பரிந்துரை எந்நாளும் உங்களோடு இருக்கும். ஆமென். ஆண்டவரிடத்தில் இந்த வழிபாட்டுகள் என்னை முதலில் நேரிட்டு நான் தொகுத்து பெற்றும் நிலத்தில் விளையும் மனித குலத்தின் பயணமான இரத்தத்தை மதித்து கொடுக்கின்றோம். நீங்கள் வாழ்வழிக்கும் ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் மொழியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இம்மிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றிய களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த
உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மேற்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைப்பெற செய்தருளும். தந்தையே, உயிர் தேடும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யார் நினையாத ஆன்மாக்கள், இன்று உலகெங்கிலும் ஏதோ ஒரு காரணத்தால் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து முது திருமுக ஒழுகினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன மாட்சிமிக்க எங்கள் ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைகூறும் புனித பதுவை அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எப்பொழுதேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து. இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. செய்யுங்கள் என்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து. உயிரினை அளித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறையுடலாம். பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபெரும் இயேசுவின் உயிருடலாம். உயிரினை அளித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறையுடலாம். பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபெரும் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக
கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் அல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. எல்லைகள் இல்லாத ஸ்நேகம், தெய்வ ஸ்நேகம், நித்திய ஸ்நேகம். அளவுகள் இல்லாத ஸ்நேகம், தெய்வ ஸ்நேகம், நித்திய ஸ்நேகம். தவறி நான் நடந்தாலும் எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கும் தந்தையின் அன்பே, இல்லாமல் நேசிக்கும் தந்தையின் அன்பே. எல்லைகள் இல்லாத ஸ்நேகம், தெய்வ ஸ்நேகம், நித்திய ஸ்நேகம்.